சுகமாக வாழி பரம கடவுளே எக்குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம். ஆகட்டும் ஆகட்டும். சேரங்கள்லாம் வந்து பரமேசா ஜெகதீசா சந்தோஷம். சிவ சிவா சிவ சிவா அவர் திருவண்ணாமலை போய் அடியலாம். திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பரம கடவுள் அண்ணாமலையார் அவர் பாதம் பரம கடவுள். அப்பேற்பட்ட ஆள் அவர் போய் நான் வணங்கினேன். அவர் பாதத்தை தொட்டு கும்பலாமா? பொம்பளை கும்பலாமா? திருவண்ணாமலை ஏன் தொட்டு கும்பிடக்கூடாது? தொட்டு கும்பலாம். ஆனா அந்த நேரத்துல சுத்தமா இருக்கியா? சத்தியமா அவர்கள் தான் கண்டிப்பா கண்டிப்பா போறோம். சத்தியமா நடக்கும் நடக்கும் நடக்கின்றது. சரிங்க ஐயா. பாபா சொல்லுங்க ஐயா. ஆண்டி பெருந்தது அண்ணாமலை திருவண்ணாமலை வந்து பாரு. எல்லா சாமியாரும் அப்ப ஆண்டி பெருந்தது குடிக்க இருந்தவன் கைபோல் வாங்க இதுக்கு கரைவேற நட்பு நட்புக்கு நிகர என்ன இருக்கா? என் நாட்டுக்கு பொன்னாடு நமக்கு ஒரு தாய்த்திருநாடு செம்மேடு கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அம்முடைய பாலகமனத்திற்கும் இந்த சபையில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பாபா உத்துபா உத்து பார்த்தா அவரு பாம்பு குடியா பேசு கொட்டை கட்டிமா இருக்கீங்க. அவர் புதுப்பிக்க போகிறார். உடம்பு பூரா பாம்பு குட்டியா மேயுது. சட்டையும் கோட்டையுமா இருக்கிறீங்க. ஒண்ணு புரியல பாப்பா. நான் சங்கரர் சனாதன மூர்த்தி வந்தேன். அனைத்து ஜீவன்களுக்கும் படி அடக்கம் பெருமான் பரம கடவுள் நான் தான். பாம்பர மக்களுக்கெல்லாம் படி அளக்கும் பரம கடவுளா? ஆமா ஐயா. உங்க மேல ஒரு சந்தேகம். உங்க மேல ஒரு பெருத்த சந்தேகம். அதாங்க அந்த பூபதிக்கு அதேதான் சந்தேகம். உங்க வேலையேதான் சந்தேகமா? ஐயா ஆதில எங்களுக்கு பெருத்த சந்தேகம் உன் மேல. நீ படி அளக்கணும். நான் உலகத்திற்கு படி அளக்கும் பெருமான். எனக்கு சந்தேகம் உன் பேர்ல. ஆதில வந்தவரா? ஆதில வந்தவரா? ஆமா ஆதில வந்தவரா இல்ல பாதியில வந்தவரா? இப்ப வந்த பரம கடவுள் யாருன்னு தெரியும். ஆதில வந்தவரா? பாதியில வந்தவரா? இப்ப வந்தவரா? ஆதில வந்தவரு மரக்காசோரி கோபுர தளவு போட்டாரு. பாதியில வந்தவரு மரக்காசோரி தலை வெட்டி போட்டாரு. இப்ப வந்தவர ஈஸ்வரன் கிலோல கொடுக்குறாரு. அடுத்துல 4வது வர ஈஸ்வரன். இப்ப 4வது வந்துகிறார் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் சுமார்ட் கார்டு கொடுத்தாரு. இப்ப நாளுக்கு நாள் அளவு குறையுது. அப்ப எந்த பரம கடவுள் அது உனக்கு சந்தேகம்? ஆமா. அப்பா இந்த யுகம் என்பது திரேதா துவாபர கலியுகம். இது எவ்வளவு காலம்? ஏன்னா இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம். துவாபர யுகம் 8,64,000 வருஷம். 8,64,000 வருஷம். திரேதா யுகம் 12,96,000 வருஷம். 12,96,000 வருடம். திரேதா யுகம் 17,28,000 வருடம். 17,28,000 வருடம். இந்த 4 யுகம் ஒன்றாக கூட்டினார். அதுக்கு பெயர் ஒரு சதுரயுகம். அந்த சதுரயுகம் 1000 கூடினால் அதற்கு பெயர் ஒரு மகா யுகம். அப்போதான் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்பலாம எந்த நேரத்துல போறோம்? ஒரு சிட்டிங்க நேரம் தான். ஒரு நொடி 50 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷம் செத்துறோம். அந்த நாள் முதல் இந்த நாள் யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படியலுக்கும் பரம கடவுள் நான் ஒருவன். அதேதான்
அதனால் தம்பி ஒரு செய்தி தெரியுமா? இந்த சிவபெருமானுக்கு எனக்கு 2 மனைவி. ஓ 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. எப்படி? ஆமா, தலைமையில ஒரு கங்கை, தலைமையில ஒரு மனைவி. நீங்க பண்ண வேலைதாங்க. எங்க ஊர்ல சண்டை வருது. தூக்கி வச்சிரோனடா. எங்க ஊர்ல ஒரே சண்டை நடக்குது. என்ன சண்டை? ஓ பொண்டாட்டி நீ தலைமையில வச்சிக்கிறதால எங்க வீட்டுல ஒரே 4 தவறா சண்டை வருது. எப்படி? இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை. ஏமாவதான் என் கொல்லிங்க, நான் காட்டுக்கும் கொல்லிங்க வீட்டுக்கு கொல்லிங்க அரைஞ்சு கிடக்குறா, வேலை செஞ்சு கிடக்குறா. அவ வேலை ஏமா சண்டை போட்டு கிடக்குன்னு கேட்டத்தான் என்னால அவன் பொண்டாட்டி தலைமையில வச்சுனாரு. தம்பி ஆடா சின்னாடா தம்பின்றாங்க. அப்படி வச்சுதான் அங்க உற்பத்தி ஆனது. அப்பா நான் தலைமீது கங்காதேவியா வச்சிருக்கேன். என்னுடைய அனலை தனிப்பதற்கு கங்காதேவி வச்சிருக்கேன். சும்மா வச்சில்ல, சரி இடமாக உமா மகேஸ்வரி. தம்பி 2 மனைவி, எனக்கு 2 பிள்ளைகள். யானை முகம், விநாயக பெருமாள், அழகான வடிவேல். ஆமா, என்னுடைய குடும்பத்திற்கு போதும் எந்த பெருமார்கள் இல்லை. ஆனால் அடியார்கள் எக்கச்சக்கமான பேர். ஆமா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சம்போ மகாதேவ, சம்போ சிவசங்கர, சம்போ சிவசங்கர, சம்போ சிவசங்கர, சம்போ சிவசங்கர. ஓ தங்கச்சி மல்லிகா எங்க தேங்கறா? சம்போ சிவசங்கர. அப்போ அடியார்கள் எக்கச்சக்கமான பேர். ஆமா. அப்படி இருக்க ஏண்டா உலகத்துக்கு பதியளக்கும் பரம கடவுள் ஒருவன் தானே. வேற யாரும் கிடையாது. அது ஒருத்தரை உற்பத்தி பண்ண யாரு? அந்த ஏற்பாக அந்த அன்னை நானும் காத்தேன். ஆனால் உன்னை போன்று ஏற்பாகன் ஒரு சிறிய நாட்டு அரசன். ஓ ஏற்பாகன் ஒரு சிறிய நாட்டு அரசன். அவன் என்ன செய்தான்? ஒரு தர்மக்குடிய நாட்டு. ஐயா யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். வாரி 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 கொடுக்கப்படும். இந்த தர்மக்குடி. அப்படி தர்மக்குடிய நாட்டி வாரி கொடுத்துட்டு வாரி கொடுக்கலாம். எனக்கு தெரியாது. நான் சிவமே நாட்டுக்கு நீதான் படியாளுக்கு கட்டம் நீ இருக்கிற. ஆமா. ஆனா உனக்கு ஒரு சித்தரசன் பிறந்துட்டான். வாரி கொடுக்கின்றான். வாரி கொடுக்கின்றான். இதை என் பேர ஒருத்தங்கிறானே இந்த நாரதன். அவன் பார்த்துட்டான். ஆமா, அவன் பார்த்துட்டு நேரா கையில வந்தான். ஓ பெரிய தாத்தா, ஓ பெரிய தாத்தா, நீ என்ன படியாளுக்கிற? நீ நாயா படியாளுக்கிற? பூலோகத்துல போய் பாரு. ஓ பூலோகத்துல போய் பாரு. ஒரு சிறிய அரசன் ஏற்பாக எதை கேட்டாலும் வாரி கொடுக்கிறான். வாரி கொடுக்கிறான். அவன் தான் படியாளுக்கு பரம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேவலமா பேசுறான். அப்ப நான் விடலாமா? உடனே இந்த சிவவேஷத்தை கலைத்து ஒரு அடியாரை போல் பெருந்த கவியோகி போல் அவன் நாட்டுக்கு அப்படியே போறேன். அப்படி போகும்போது என்ன பார்த்ததும் பாருங்கள் ஓம் நமச்சிவாய பரிவா கூப்பிட்டான். நானும் போனேன். போயிட்டு புலித்தோதாசனம் விட்டு அமர்ந்தேன். ராஜ மரியாதை நல்ல பாழ்பங்கள் கொடுத்து சுவாமி அடியாருடைய பாதம் பட்டது. யான் செய்த புண்ணியமோ நாட்டு மக்கள் செய்த புண்ணியமோ என்ன சுவாமி தங்களுக்கு வேண்டும் அப்படி கேட்கிறான். நான் தான் சாமியார் வேஷத்துல போறேன். சாமியார போறிய? ஆமா. சிவபெருமான போற சாமியார போறிய? ஆமா. சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேட்கிறான். ஏற்பாங்க இது என்னப்பா கொடி? இது தர்மக்கொடி. யார் எதை கேட்டாலும் கொடுக்கின்ற கொடி. கொடுப்பியா? எதை கேட்டாலும் கொடுப்பியா? எதை கேட்டாலும் நான் கேட்கிறேன். எதை கேட்டாலும் கொடுப்பேன். கொடுக்கட்டு அப்படியானா உன் பொண்டாட்டி என் கூட அனுப்பு. சாமியார் போய் ஒரு நாட்டுக்கு பேரரசு பண்ணிட்டு போய் ஒரு பொருளுக்கு பொண்டாட்டி எதை கேட்டாலும் தர்மக்கொடி நட்டானே. உன் மனைவி என்னோட அனுப்பு அப்படின்னு கேட்கிறேன். நான் சொல்லி வாய முழுவதற்குள் அவனுடைய நாட்டின் மனைவியை அழைத்து ஓ சாமியார் சாமியாரோட போ அப்படி சொல்லிட்டான். நானும் இப்படி கூட்டிட்டு
இப்படி வரும்போது நாட்டு மக்கள் பார்த்தார்கள். என்னடா நம் நாட்டின் மகாராணி மகாராணி நம்ம ஒரு மகாராணி சாமியார் கூட போது என்ன காரணம்? இந்த சாமியார் என்ன பண்ணோம்? என்ன மந்திரம்? என்ன மாயம்? ஆஹா சாமியாரே இந்த நாட்டின் மகாராணி இந்த மகாராணி நீ என்ன மந்திரம் பண்ண? நீ என்ன மந்திரம் பண்ணி இட்டு போற? எடுத்தான் தட்டிய அவன அடிக்க வரோம் ஒரே ஓட்டம் யார்கிட்ட? ஏற்பாங்க ஏதோ அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு ஆளை வச்சு ஒதுக்க பாக்குறேன். ஊர் மக்கள் விட்டு அடிக்கிறா அருமைப்படியா சாமி இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை யார் அடுத்தாங்களோ அவன் பூரா பேரு வெட்டி வீசி வெட்டி வீசி எறிஞ்சுட்டான். அவன் வெட்டிட்டான் சாமி இனிமேல் யார் தடுக்க யாரும் மாட்டாங்க. தடுக்க மாட்டா. என் மனைவியை அழைக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்ன செய்த அப்படி கூட்டிக்கிட்டு இங்க திருவார வழியா அது தூரப்பட்டு போறேன். அது போகும்போது இந்த பாப்பா சொந்த ஊரு தூரப்பட்டு தாய் வீடு. ஆமா அது தாய் வீடு. அங்கு பார்த்தா நம்ம செம்மேட்டை தான் பொண்ணு கொடுத்தோம். இந்த சாமியாரோட போது இந்த சாமியார் என்ன மந்திரம் ஏதோ வசம் பண்ணி இட்டு போறோம். எடுத்தா தடி சாமியாரே இது எங்க வீட்டு பண்ணு எங்க இந்த ஊரு பொறுத்த பண்ணு. நீ என்னடா செய்த? சும்மா அடிக்க போலக்க வர அதே சும்மா தடி ஈட்டி கொண்டு ஓடியாடுற எங்க செம்மேட்டுக்கு ஏற்பாங்க அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு மாமியார் வீட்டு சனங்களை வச்சு ஒதுக்க பாக்குறியா? புடுங்கடா தம்ம கொடியா அடுத்த சாமி கொஞ்சம் பொறு அது சரசரன் வந்தான். அது யார் தடுத்தாங்களோ அவன் பூரா பெரிய வெட்டி வீசி எறிஞ்சு விட்டான். மாமியார் வீட்டு சொன்னது அங்க வெட்டி வீசி. ஆமா சுவாமி இனிமேல் யார் தடுக்க மாட்டாங்க. இட்டு போங்க. என் மனைவியை இட்டு போங்க அழைக்கும் போ அப்படின்னு சொல்லி கலக்கம் இல்லாமல் ஒரு அடி எடுத்து வச்சான். ஏற்பாங்க உன் பக்தியை உன்னுடைய தர்மத்தையும் இந்த பரம கடவுள் மெச்சிலே அப்படி என்று ரிஷிப வாகனத்தில் உமா மகேஸ்வரியோடு அண்ணவனுக்கு காட்சி கொடுத்து அவன் தான் 63 நாயன்மாரில் இயற்பக நாயனா. ஆனா இந்த இரு நாட்டு குடிமக்களை வெட்டனாம்பா எல்லோருக்கும் என்னுடைய திருக்கைலாய சொர்க்கத்தில் சொர்க்க பதவி அளித்து அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருணை வல்லல். ஆனால் ஒன்று இந்த சிவமே இருப்பார். மனைவி இருக்காரே அது வருவது என் பாதத்தில் பணிவது கேள்விகளை கேட்பது சாபத்தை பெறுவது என்னை விட்டு அந்த பழக்கம் எந்த நேரத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்று அப்படி அல்ல. நல்ல முறையில் அழைத்து காட்சி கொடுக்க வேண்டும் என்று என் மன கருத்து. என் மன கருத்து. ஆனால் தம்பி மனுஷனா பிறந்தா நல்ல அறிவு இருக்கணும், ஞானம் இருக்க வேண்டும், நல்ல பணம் இருக்கணும், அறிவு இருக்க வேண்டும், வீரம் இருக்க வேண்டும், அனைத்து இருக்கணும், செல்வம் இருக்க வேண்டும். செல்வம், வீரம், கல்வி இது மூன்றும் இருந்தால் அந்த மனுஷன் இருப்பான், அடக்கமா இருப்பான். அதனால் காலதாமதம் உமா மகேஸ்வரி அழைத்தோம். உமா மகேஸ்வரி
சொல்றாரு. ஓஹோ வணக்கம் வணக்கம் ஐயா தாழ்ந்த வணக்கம். ஏய் பார்வதி இருக்கட்டும் கிளப்பி பாக்குறோம். அதுவும் ஏம்மா தம்பி விளக்கம் ஏமா சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாச்சு கொடுத்த சபை. லட்சுமி கடாட்சம் பொருந்த சபை. ஆமா. டேய் லட்சுமி கடாட்சம் பொருந்த சபையில யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? ஆமா பிதா குரு தெய்வம் எல்லாம் தான் அடக்கம். கட்டுணர்ந்த கணதனமானவர்கள் வந்திருக்கிறார்கள் இல்லையா? டேய் இந்த சபையிடமாக வந்தனே நான் ஆளு யார் என்று விளக்கமா புரிந்த உனக்கு தெரியல சொல்ல நீ தெரியலையா? சொல்றேன் போடா. சங்கரன் பாகத்தில் எப்படி? பார்வதி மகேஸ்வரி ஈஸ்வரி அனந்தனி கமலனி தாக்கணக்கு நோக்கணக்கு தம்பி எனக்கு 4 தாதிமார்கள். நீ அங்க நக்கு நக்கு நக்கு. ஏய் அந்த அம்மா சொல்றத கேள. தா கணக்கு நோ கணக்கு. நீ வந்து அவங்க நக்கு. ஏய் அனந்தனி கமலனி தாக்கணக்கு நோக்கணக்கு எனக்கு 4 தாதிமார்கள். ஏய் 4 தாதிமார்களை உடைய ஆம்பளை பொண்ணு போய் சண்டை வராது. இந்த நேரத்துல சண்டை இருப்பாங்க. ரெண்டு பேரும் போட்டு ஒத்துனா இல்ல. ஏய் யாரமா ஒண்ணே பொண்ணு பசங்க வேலைங்க. நீ என்ன பண்ணயா? போங்க அப்படியே. அங்க எப்படி கால பேர் தூங்குங்க. இல்ல 2 பிகர் பக்கத்துல சிட்டால விளையாடுற. ஏய் தம்பி 4 தாதிமார்களை உடைய உமா பார்வதி மகேஸ்வரி ஈஸ்வரி விளக்கமா புரிந்தது. ஆனா டேய் கைலாயமே கோவிலா வீட்டிற்கும்படியான 2011 நேத்திரத்தை படைத்தருளி அந்த பரம கடவுள் இருக்காரு பத்தியா? அந்த பரம கடவுள் உடல்ல சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி உமா மகேஸ்வரி சரி பாகமா. ஆமா ஒரு கண்ணு ஒரு காது ஒரு கையு பாதி ஒரு காலு பாதி உடல். பாதி உடல் ஆமாண்டா. எங்கனா மேல போனா அப்படியே கட்டாச்சிரும் அப்படியே. டேய் தம்பி எல்லைக்காய் பிளந்தால் போல ஏண்டா அவட்ட போறேன். எல்லைக்காய் பிளந்தா எப்படி சரி சமமா பாதியா பிரியுமோ அதே போல அவர் உடல் அந்த ஈஸ்வரனுடைய உடல்ல சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. ஆனா தம்பி இந்த பார்வதிக்கு ஒரு பட்ட பேர் ஒண்ணு உண்டுடா. உனக்கே பட்டுதாரா? அது எப்படியம்மா? ஏய் வாயாடவே தெரியாத வாயாடி. ஒரு பொம்பளை படபடன்னு பேசுனா ஐயோ அவர் சரி வாயாடி யார பார்த்து வாயாடி? நான் வாயாடி கிடையாது.
தெரியாது. உன் பொண்டாட்டி வாயாடும், உன் சித்தாத்தா பெரியாத்தா, உன் சின்ன மாமியா பெரிய மாமியா, உங்க அக்கா தங்கச்சி பொண்ணு கொடியில பாத்துக்கல அவெல்லாம் வாயாடியா இருப்பா. அவன் நான் ஒண்ணுக்கு ஒருத்தங்கிட்ட கை நீட்டி பேச மாட்டான். ஏம்மா, நீ என் தெரு பக்கம் வந்துடாத. உன் வாயை பார்த்து என் பொண்டாட்டி வாயாடி ஆயிடும். உன் பொண்டாட்டி ஆமா ஒண்ணுமே தெரியாது. உன் பொண்டாட்டி உன் மஞ்சளா அப்படியே பூச்சி வாயில்லாத பூச்சி அதான் பழகுது. ஆனா என் தெரு கூட வந்துட போறேன். என் பொண்டாட்டி கூட வாயில்லாத அவ பொண்டாட்டி ஒட்டுமே இல்ல பாவம். ஆனா நீ அந்த தெருவுக்கு போனா கூட ஒண்ணுமே கேட்காது அவன் பொண்டாட்டி. ஆமா கேட்க என்ன சொல்லுது அதான். ஏய் அப்படி தம்பி அப்படி வாயாடவே தெரியாத வாயாடின்னு சொன்னனே. ஆமா விளக்கு தெரியுதா உனக்கு? ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி 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 வாயாடி வாதாடி இங்க சொல்றேன் என்னடா வருது ஒரு நாள் சீவ் பண்றேன். வருது தம்பி வாயாடுன்னு சொன்னனே. ஏய் அந்த ஈசனுக்கு தெரியாத கேள்விகளை கேட்பது அவருக்கு சொல்ல தெரியாம முழிப்பது. ஏய் ஈசனுக்கு நான் சொல்ல தெரியல தம்பிடே அப்ப சொல்ல தெரியல கேவலமா பேசுவது. அப்போ அந்த ஈசனுக்கு என் மீது கோபம் வந்து அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஏய் எனக்கு சாபத்தை அளிப்பது. சாபத்தை ஆமா. காளியா போ, நீலியா போ, சூழியா போ, காலியா போ, மாரியாத்தா போ, அந்த அத்தா இந்த அத்தா வாயன பார்த்தா அங்க கேவலம் பேச்சு பண்ணல.